என் தங்கப்பிள்ளையே, அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற என் குழந்தை, இன்றிரவு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏனென்றால் நாளைய விடியலில் ஒரு பெண் உன் இல்லம் தேடி வந்து இவள் ஆடப்போகின்ற ஒரு ஆட்டத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவர் இன்னொருவர் இல்லத்திற்குள் சென்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்குத்தான் ஆடாத ஆட்டம் என்று நாம் சொல்வோம் அல்லவா? என்ன ஆட்டம் ஆடினால் என்று நாம் ஒருவரை இகழ்ந்து பேசுவதற்கும் இதை பயன்படுத்துவோம். அதே நேரம் ஒரு பெண்ணினுடைய ஆட்டம் உண்மையான ஒரு விஷயத்தை அழிப்பதற்காக, அதாவது உண்மையாகவே ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவரை அழிப்பதற்காக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ஆட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அப்படி ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நாளைய தினம் இவள் உன் இல்லத்தில் நிச்சயமாக ஓர் அற்புதத்தை நடத்துவாள். இவள் உன் வீட்டில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். எதையுமே உன் வாழ்க்கையின் உனக்கானவற்றை எப்பொழுதும் அம்மா கொண்டு வந்து தரும் பொழுது நான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. என் குழந்தைகள் பலருமே தன் வாழ்க்கையில் நடப்பதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகள் தெரிகின்றவர்களுக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் தெரியாமல் போய்விடுகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான். சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளினால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரிவதில்லை. உன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே உனக்கு கெடுதல் நடப்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். என் குழந்தையே, இது போன்று நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த மாறுதல்களை கொடுக்காமல் போனதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருப்பது போலவும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் உனக்கு கிடைக்காதது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டது. 2 படி மேலே ஏறினால் 4 படி என் பிள்ளைக்கு சறுக்கி விட்டு விடுகின்றது. இப்படியாகத்தான் உன் வாழ்க்கை இத்தனை நாளும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்தால் யாருக்காக இருந்தாலுமே ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யும். அதனால் என் குழந்தை, உன்னை ஒருபொழுதும் நான் குறை சொல்லிவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அம்மா ஒருபொழுதும் மறைத்து விட முடியாது. நடப்பதை எல்லாம் நடக்கவில்லை என்று நான் சொல்ல முடியாதல்லவா? அதனால் உன்னுடைய இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நிச்சயமாக நல்லபடியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கட்டாயமாக உணர வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலை மாற்றங்கள், உனக்குள் இருந்து தரக்கூடிய விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். வேண்டும் என்றே யார் யார் உன் வாழ்க்கையில் என்னென்ன காயை நகர்த்துகிறார்கள் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வேண்டும் என்றே சிலர் செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த மனக்குழப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. மிகுந்த மன கஷ்டத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவெல்லாமும் இனி நீங்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் எத்தனையும் செய்தும் உன் வீட்டில் மாறுதல்கள் வரவில்லை. வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு சோதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இனிமேல் இதனை அடக்குவதற்கு ஒரு பெண்தான் வர வேண்டும்.
இவள் ஆட்டத்தை உன் வீட்டில் பார்த்தால் மட்டும்தான் அங்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகும். என் குழந்தையே, எல்லோருக்கும் குளிர் விட்டு போனது என்று சொல்வது போலத்தான் எல்லோருக்கும் தெய்வங்களை பற்றிய பயம் போய்விட்டது. நாம் எதை செய்தாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம்மை நாமே பெருமையாக காட்டிக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்பது போலத்தான் இவர்கள் இருந்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவருக்கு மிகுதியான துன்பத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் மிகுந்த கஷ்டத்தை பெறக்கூடியவர்களாக இவர்கள் மாறுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுது மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை உயர்வாக காண்பித்து அவர்களை எப்பொழுதும் உன் முன்னால் பெரியவர்கள் போல சித்தரித்து உன்னை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல எப்பொழுது ஒதுக்கி வைக்க நினைக்கிறார்களோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக மிகுதியான சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று யோசித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருப்பதை ஒத்துக்கொள். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுது சாதகமாக மாற வேண்டும் என்றிருக்கின்றதோ அப்பொழுது இவை எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறும் என்று காத்து கொண்டிருக்காமல் என் குழந்தை, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள். எந்த நேரம் நாம் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கான உண்மைகள் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வந்துவிடும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளைக் கண்டு இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வயிற்றெரிச்சல் படத்தான் போகிறார்கள். துன்பங்கள் துயரங்கள் என்று எது வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சர்வசாதாரணமாக எதிர்கொள்ள பழகி விடுவாய். எதையும் எளிதாக தெரிந்து கொள்ள நீ பழகி விடுவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். தேவையில்லாது உன்னை துன்பப்படுத்திய இவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த பெண் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். இவள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் கண் விழித்ததும் வஜ்ரகோஷம் என்று என் குழந்தை நீ சொல்ல வேண்டும். ஒரு முறை நீ வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டால் போதும். உணர்ச்சி பொங்க நீ சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு உன் இல்லம் தேடி வருபவள் உன் தாயானவள் நான் அல்லவா? நாளைய விடியல் உனக்கு பஞ்சமியின் விடியல். தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய உன் தாயானவள் சர்வ நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீமைகளை விரட்டி அடிக்க நான் உன் வீட்டில் நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நடத்தியே தீர வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க மட்டுமே எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற இந்த மனிதர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்தோமானால் எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று நிரந்தரமாக கிடைத்து விடாது. இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நான் என்றும் உனக்கு நிறைவாக தர வேண்டி வருகிறேன். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சர்வ நிச்சயமான பதிலை உன் தாயானவள் நான் தரத்தான் போகின்றேன். இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய்.
இனி என்ன வேண்டும் என்று நீ உணர்ந்திட்டாலும் இதையெல்லாம் நிச்சயமாக நீ இனிமேல் உணர்ந்து கொள்வாய். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக தந்திடும். துன்பமும் துயரமும் இல்லாத ஒரு நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதிலை நான் தந்திடுவேன். இந்த வராகி எப்பொழுதும் என் பிள்ளையின் ஆசைக்கு கட்டுப்பட்டவள். அந்த ஆசை நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் அதை நான் நிராகரித்து விட மாட்டேன். உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ எதை பற்றியும் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல், உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள இப்பொழுதே உன்னை பக்குவப்படுத்திக்கொள். இனிமேலும் என் பிள்ளைக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பேரதிசயமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். தெளிவான பல உண்மைகளை நீ பெற வேண்டும். சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளின் உண்மை முகங்களை நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்த நினைத்தார்களோ, எந்த இடத்தில் யார் தன்னை பெரியவர்களாக காண்பித்து கொள்ள முயற்சி செய்தார்களோ, அந்த இடத்தில் என் பிள்ளை உன்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த இடத்தில் என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு? நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது உனக்கு சோதனைகள் வேதனைகள் எல்லாம் எதற்கு? அம்மாவின் அன்போடு வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட வேண்டும். உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு நீ எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டும். என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதை எல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்று கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ அடைந்தது எல்லாவற்றையும் எண்ணி வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ இனிமேலும் நிறைவாக ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, தருவது அத்தனையும் நானாக இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையானதாக இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். துன்பங்களும் துயரங்களும் உன்னை சூழ்ந்து நின்ற நேரங்களில் உன் அம்மா ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு பல உதவிகளை நான் செய்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவை உணர்ந்திருப்பது உண்மை என்றால், உன் தாயானவள் என்னை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால், நிச்சயமாக உனக்குரிய மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தட்டும். நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். நான் நடத்துகின்ற விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாது. அம்மா இப்பொழுது சில நாட்களாக உண்மை உண்மை என்று உன்னிடத்தில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி இருக்கின்ற உண்மைகள் தெரிந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும். தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ எல்லா விஷயங்களையும் தொலைத்து விடாமல் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இரு. யார் என்ன சொன்னால் உனக்கென்ன? உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வந்துவிட முடியாதபடிக்கு
நான் உன்னை காப்பாற்றும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வேதனைகள் எப்பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி இந்த பெண்ணின் ஆட்டம், இந்த வராகி உன் தாயின் ஆட்டம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.